ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் தீபாவளி வேலைகள்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? ஒரு நாளைக்கு எத்தனை ப்ளவுஸ் தைக்கிறீங்க, என்ன மாதிரிலாம் வந்து ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்றத எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. ஏன் கேட்டால், இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு லைனிங் ப்ளவுஸ் தைக்க ஆரம்பித்தா கூட நீங்கள் தீபாவளிக்குள்ளே அழகான ப்ளவுஸஸை தைக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே லைனிங் ப்ளவுஸ் எப்படி தைக்கிறது அப்படின்றத உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராஸ் கட் ப்ளவுஸு. ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் பார்ட்டோட ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டு தான் நம்ம வந்து இப்போ வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, பின் பண்ணிக்கிங்க. எப்பயுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது பின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு துணி விலகி போகாது. அதுவும் இல்லாமல் இப்போ நிறைய பேர் வந்து நல்ல வழவழன்னு கிளாத் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஷிஃபானு, ஜார்ஜெட், பூனம் இந்த மாதிரி ப்ளவுஸ் தைக்கும்போது நீங்கள் நிச்சயமாக வந்து பின் பண்ணிவிட்டு நீங்கள் தைங்க. உங்களுக்கு வளைவுகள் கிட்ட வரும்போது தான் நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கிளாத் வந்து சுருங்க ஆரம்பிக்கும். அதாவது வந்து நம்ம லைனிங் பீஸ் என்ன பண்ணுவோம்னா, மெயின் பீஸ் கூட மேல் பீஸை இழுத்து வச்சு நம்ம தைச்சிருவோம். ஸோ இது நிறைய பேருக்கு வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் தைச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கன்னா, லைட்டாக ஒரு பின் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். அதே போல் நீங்கள் தச்சுட்டு மேல் ஒரு தையல் போடும்போது எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா, ஃபுல்லாக அப்படியே திருப்பிட்டு ஒரே தையலாக போட்டால் போதும்ன்ட்டு கடிக்கு தையல், அதாவது வந்து ஓர தையல் வந்து போடுவாங்க, எட்ஜி தையல். ஸோ அது மாதிரி இல்லாமல் ஃபஸ்ட்டு வந்து லைனிங்கில் திருப்பிட்டு நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரியே ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மேல் தையல் போட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அந்த பீஸ் வந்து ஒரு வளவளப்பு கொடுக்காம ஒரு நல்ல ஸ்டிப்பாக நம்மளுக்கு வந்து போடும்போது ஒரு ஸ்டிப்னஸ் கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் யாரெல்லாம் ஸ்டிச் பண்ணுவீங்க அப்படின்றவங்களும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் மெத்தட் வேறு ஏதாவது தெரிஞ்சாலும் நீங்கள் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து கிராஸ் பீஸ் வச்சுட்டு நம்ம தைக்கிறதா இருந்தால் ரொம்ப ஈஸி. இது சீசன் டைமு. ஸோ எப்பயுமே நம்ம வந்து கிராஸ் பீஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஹெம்மிங் பண்ணி கொடுக்குறது, ஹெம்மிங்கோ இல்லை தையலோ போடுறதுக்கு ஓரளவுக்கு டைம் ஆகும். ஸோ டைம் சேவிங்காக நான் இந்த மாதிரி மெத்தடில் உங்களுக்கு நான் தச்சு காமிக்கிறேன். அதுவே வந்து பார்த்திங்கன்னா, பேக் பீஸில் வந்து இந்த மாதிரி க்ரீன் கலரில் வந்து ஒரு கிளாத் வந்திருக்கும். அதுதான் வந்து அவங்களுக்கு வந்து குட்டியாக ஒரு பைப்பிங் மாதிரி வைக்கிறேன். ஃப்ரண்ட் சைட் மட்டும்ன்றதுனால நான் தையல் போட்டு கொடுத்துட்டேன். இப்போ அதே போல் தான் இப்போ ஃப்ரண்ட்டு டாட்டு. நிறைய பேர் என்கிட்ட கேட்ட விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிராஸ் கட் ப்ளவுஸில் எந்த அளவுக்கு நேர் கட்டிங்கில் பிடிக்கிற மாதிரியே டாட் பிடிக்கணுமா, இல்லை கிராஸ் கட்டிங்க்குன்னு தனியாக அளவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நிச்சயமாக இருக்குங்க. நேர் கட்டிங்கில் வந்து நம்ம வந்து 2.5 இன்ச்சஸ் வந்து நம்ம வந்து பிடிக்கிறோம் அப்படின்னா, இதில் 2.25 இன்ச்சஸ் அளவுக்கு தான் நம்ம வந்து டாட் பிடிக்கணும். ஒரு சிலவங்களுக்கு வந்து சொல்லுவாங்க, கிராஸ் கட்டிங்கில் நம்ம 3 வரைக்கும் பிடிச்சோன்னா நம்மளுக்கு வந்து கிராஸ் கட்டுனாலே நம்மளுக்கு வந்து ஷேப் வந்து கரெக்டாக, அதாவது வந்து ஒரு பலூனில் நம்ம தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா அது எந்த இடம்லாம் வந்து ஃபில் ஆகணும்னு நினைக்குதோ அந்த இடம்லாம் போய் ஃபில் ஆகிடும் இல்லையா. அதே போல் தான் இந்த ப்ளவுஸும், கிராஸ் கட் ப்ளவுஸும். ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸ் வந்து கிராஸாக இருக்கிறதுனால நம்மளோட சதை, அதாவது நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து எந்த இடத்துல நம்மளுக்கு வந்து அது ஷேப் கொண்டுன்னு வரதுக்காக தான் அது. ஸோ அந்த இடம்லாம் வந்து அந்த சதையை போய்ட்டு ஃபில் பண்ணிவிடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லூஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அதை கரெக்டாக நம்ம மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா கிராஸ் கட் ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக நீங்கள் எப்படி வந்து டாட் பிடிச்சாலும், அதில் நீங்கள் என்ன மாதிரி டாட் பிடிச்சாலும் அது வந்து ஷேப் வந்து பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிடும் அப்படின்றதுக்காக தான் ஒரு சிலவங்க கிராஸ் கட் ப்ளவுஸ் கேட்குறாங்க. ஸோ ஒரு சிலவங்க நேர் கட்டிங்லேயே அந்த ஷேப் வந்து போடுவாங்க. பட் இருந்தாலும் கிராஸ் கட்டில் இருக்கிற அந்த ஷேப் வந்து நேர் கட்டிங்கில் வராது. ஸோ அது ரொம்ப அழகாக இருக்கும். நெக்கும் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா வளைஞ்சி கொடுக்கும். ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு ஃப்ரண்ட் பார்ட் வந்து பேக் பார்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் கிராஸ் கட் போட்டுட்டு பேக் பார்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து பேக்கில் வந்து அந்த நெக்கும் வந்து நல்ல ஷேப் கொடுத்துருக்கும். பேக்கும் வந்து நம்மளுக்கு தூக்காமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து லைனிங் ப்ளவுஸ் தைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஸ்டிச் பண்ணோன்னா ப்ளவுஸ் வந்து நல்லாவே வரும். நீங்கள் தைச்சி கொடுக்குற கஸ்டமரும் நல்லா திருப்தி அடைவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பக்கம் நான் வந்து ஃப்ரண்ட் வந்து பார்ட் வந்து டாட்
பிடிக்கிறத இந்த மாதிரி பேசிட்டேன். அடுத்தது வந்து இதிலேயே நான் காமிக்கிறேன். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 42 இன்ச்சஸ் ப்ளவுஸு. இவங்களுக்கு வந்து நான் சென்ட்ரு டாட்டோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சஸ் தான் வச்சுருக்கேன். உயரம் 3 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்கும்போது கரெக்டாக இருந்தது. 1/2 இன்ச்சு வந்து பட்டி அட்டாச் பண்ணும்போது கண்டிப்பாக போயிடும். ஸோ அதில் வந்து மீதி இருக்கிறது வந்து 2.5 இன்ச்சஸ் வந்து அவங்களுக்கு பட்டியோட டாட் இருக்கும். இப்போ வந்து இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹூக் பட்டிக்கிட்ட அளக்குறோம் இல்லையா, அதை வந்து நான் 2 இன்ச்சஸ்க்கு வந்து சென்ட்ரு டாட் பிடிச்சதுலேருந்து இவங்களுக்கு இதை மாதிரி மார்க் பண்ணிவிட்டு சென்ட்ரு ஹூக் கிட்ட வர டாட்டை பிடிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த 2 டாட்டையும் இந்த மாதிரி வந்து அழுத்தி பிடிச்சிங்கன்னா ஒரு கிராஸ் மாதிரி வருது இல்லையா, அதுதான் வந்து ஆம்கோல் டாட்டு. இப்படி தாங்க சிம்பிளாகவே நம்ம வந்து டாட் பிடிச்சிடலாம். நிறைய பேருக்கு இந்த விஷயம் வந்து டாட் பிடிக்கிறது தான் பெரிய கஷ்டம், ப்ளவுஸில் தைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லவே இல்லை. இருக்கிறதுலே வந்து ப்ளவுஸில் டாட் பிடிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு வேலையே. அது வந்து நம்ம கரெக்டாக அதை மார்க் பண்ணி பிடிச்சிட்டுனா போதும், டாட் வந்து பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேக் பார்ட் தைக்கிறேன். ஸோ இந்த பேக் பார்ட் தைக்கிறதுல ஒரு சின்ன விஷயம், இது வந்து ஷோல்டர் வழிஞ்சி வராமல் இருக்கிறதுக்கு. ஸோ இப்போ பாருங்களேன், இந்த ப்ளவுஸை வந்து நான் போட்டுட்டேன். இதேமாரி வச்சு தான் நிறைய பேர் அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து 7 இன்ச்சஸ் அளவுக்கு கழுத்தோட அகலம். இப்போ ஆனால் அவ்வளோலாம் நான் வந்து வெட்டும்போது கழுத்தோட அகலம் வைக்கவே இல்லை. இவங்களுக்கு வச்சது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சஸ் தான் கழுத்தோட அகலம் வச்சுருந்தேன். அப்போ நம்மளுக்கு எவ்வளோ வரணும், நம்ம டேப் வச்சு அளந்தா 6 இன்ச்சஸில் வரணும். நம்ம வந்து இப்படி போட்டு தைக்கும்போது ஷோல்டர் வந்து நல்லா அகண்டு போயிடும். நிறைய பேர் ப்ளவுஸ் தைச்சதுக்கு அப்புறமா நான் வெட்டும்போது கரெக்டாக தான் கட் பண்ணுறேன், ஆனால் தைக்கும்போது எனக்கு வந்து இந்த மாதிரி மிஸ்டேக் வருது, எதனாலன்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மெத்தடு தான் நம்ம மெயின் பீஸோட லைனிங் பீஸை எடுத்து வச்சு தைக்கும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை யாருமே நோட் பண்ணுறதே கிடையாது. ஸோ நல்லா தெரிஞ்சவங்களா இருந்தாங்கன்னா அதை வந்து பின் பண்ணிவிட்டு தைப்பாங்க. ஸோ நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இதை நோட் பண்ணி வச்சுக்கங்க. நான் வந்து லைனிங் வந்து இது மாதிரி அட்டாச் பண்ணும்போது ஒன் டைம்க்கு வந்து நான் வந்து அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த மெயின் பீஸ் கூட லைனிங் மேலே வச்சு அட்டாச் பண்ணுவேன். எனக்கு கரெக்டாக கழுத்தோட அகலம் எவ்வளோ வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு அதை வைக்கும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதையும் மீறி அகலமாக இருக்குது அப்படின்னா ஒரு தடவை நான் ரீசெக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து தைக்கவே ஆரம்பிப்பேன். அதே போல் பின் பண்ணிவிடுங்க. குண்டூசி வச்சு பின் பண்ணிவிட்டு தைச்சிங்கன்னா அந்த அகலமும் மாறாது. ஸோ இதுமாரி டைமண்ட் நெக் தைக்கும்போது கார்னர் கிட்டலாம் கட் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு நாச் போட்டுட்டு திருப்பி தைச்சிங்க அப்படின்னா ஷேப் வந்து அதேமாரி இருக்கும். ஃப்ரண்ட் பார்ட்டில் எப்படி வந்துட்டு நான் வந்து நீட்டாக வந்து ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஒரு தையல் போட்டணும், அதே போல் தான் இதுலேயும் லைனிங்க்கு படிமான தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பிட்டு தான் நான் வந்து இதில் வந்து தையல் போடுவேன். ஸோ நிறைய பேர் வந்து இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்ட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு டீட்டெயிலான கட்டிங் வீடியோ நான் பார்த்த உடனே எனக்கு வந்து ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்ண தெரியணும், எந்த குழப்பமே இல்லாமல் அப்படின்னா என்னோடய சேனலை போய் செக் பண்ணி பாருங்கள். நிறைய வந்து கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன். இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா 44 இன்ச்சஸ் அளவுள்ள ஒரு ப்ளவுஸ் தான் நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதோட கட்டிங் வீடியோ கூட உங்க கூட நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஒரு 6 ப்ளவுஸ் கட் பண்ணேன். அதில் இந்த ப்ளவுஸ் தைக்கிறது தான் என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சுது. ஸோ நான் இதை வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னொரு விஷயம், இந்த மாதிரி லைனிங் தைக்கும்போது இந்த இடம் மட்டும்தான் அந்த ஆம்கோல் கிட்ட வர அந்த வளைவு கிட்ட வரும்போது ப்ளவுஸை இழுத்து தைக்கவே தைக்காதீங்க. அந்த லைனிங் எந்த வாட்டத்தில் போதோ அப்படியே வச்சு மெயின் பீஸில் அட்டாச் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இழுத்து வச்சு தைக்கணும், லைனிங் இழுத்து வச்சு தைக்கணும் அப்படிலாம் எதுவுமே பண்ணாதீங்க. மேக்ஸிமம் பின் பண்ணிக்கிங்க. இல்லை தையல் வந்து எனக்கு நேராக வரல அப்படின்னா லைட்டாக ஒரு புள்ளியாக ஒரு மார்க் மாதிரி வச்சுட்டு அதுக்கு நேராகவே நீங்கள் வந்து தையல் போட்டிங்கன்னா தையலும் நேராகவே வரும். ஸோ இந்த மெத்தடெல்லாம் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றது கூட எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம தைச்சதுக்கப்புறமா இதுமாரி எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸை கட் பண்ணி வெளியே எடுத்துடணும். அப்போ தான் நம்ம வந்து தைக்கும்போது நம்மளுக்கே ஒரு ஆர்வம் இருக்கும் ப்ளவுஸ் வந்து நீட்டாக தைக்கிறதுக்கு. ஸோ அதனால் இப்படி தைச்சதுக்கப்புறமா இதுமாரி எக்ஸஸாக இருக்கிற எல்லாத்தையுமே நீங்கள் கட் பண்ணி எடையை எடுத்துடுங்க. அதே போல் நான் உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஷோல்டர் அட்டாச் பண்ணும்போது வந்து எப்படி வந்து ஓவர்லாக் போடாமல் பிசுறு தெரியாமல் அட்டாச் பண்ணுறது அப்படின்றதுக்கு தனியாக ஒரு ஷார்ட் வீடியோ கூட நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் வந்து ஓவர்லாக் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் எப்படி வந்து ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங்காக முடிக்கிறது அப்படின்றது கூட நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட இடுப்பு பிடித்ததோட அளவும் இவங்களோட ப்ளவுஸோட உயரத்தை
உயரத்தையும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே நான் வந்து ஒரு 1 இன்ச்சஸ்க்கு வந்து மார்க் பண்ணி அர்க்காத் பண்ணது தான். பட் நம்மள மெயின் பீஸ் வச்சு அட்டாச் பண்ணதுக்கப்புறமா அது கட் ஆகி அது லைட்டாக கட் ஆயிடுச்சு. ஸோ மார்க் தெரியலன்றதுக்காக ஒரு தடவை நான் ரீசெக் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து நான் வந்து அளந்து தைக்கிறேன். இப்படி தான் ஒவ்வொரு ப்ளவுஸும் நம்ம தைக்கும்போது ஏதாவது ஒரு டவுட் நம்மளுக்கு வருதுன்னா அதை அப்போவே கிளியர் பண்ணிக்கணும். இல்லை நம்ம வந்து தைச்சதுக்கப்புறமா ப்ளவுஸோட உயரத்தை அளந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் எதையுமே நீங்கள் வந்து தள்ளி போடவே போடாதீங்க. நீங்கள் அந்த டைமில் நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னா அதை அப்படியே ரீசெக் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிவிட்டு கண்டினியூவாக தைக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் கரெக்டாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தச்சு கொடுக்கும்போது உங்கள் ஏரியாவில் மட்டும் இல்லை, உங்களை சுற்றி இருக்கிற இடங்கள்ல இருந்து கூட நிறைய கஸ்டமர்ஸ் வர்றதுக்கு உங்களுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ சீசன் டைமில் எப்படிலாம் வந்து நீங்கள் வந்து ப்ளவுஸ் தைக்கிறீங்க, எந்த மாதிரி டைமிங் வந்து செட் பண்ணுறீங்க அப்படின்றதுக்கான வீடியோ கேட்டிருந்தாங்க. ஸோ அதுவும் நான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி வந்து நம்ம வந்து எவ்வளோ நாளைக்கு முன்னாடியே நம்ம வந்து ஆர்டரை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா இந்த சண்டேவோட நான் வந்து இந்த ஆர்டர் எல்லாத்தையும் தீபாவளிக்கான ஆர்டர் எல்லாத்தையுமே நான் நிறுத்துகிறேன். ஸோ அதுக்கப்புறம் வர 3 டேஸில் இருக்கிற எல்லா ப்ளவுஸையும் முடிச்சு கொடுத்துட்டு ஸோ ஓரளவுக்கு நம்மளும் தீபாவளியை சந்தோஷமாக கொண்டாடணும். நிறைய பேர் நிறைய வட இந்தியாவிலாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நிறைய வந்து ஆர்டர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து தைக்க முடியாமல் நிறைய பிரச்சனைகள்லாம் வர்றதெல்லாம் வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் மேக்ஸிமம் வந்து நம்மளால் என்ன முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஆர்டர் எடுத்து தைக்கிறதுக்கு பாருங்கள். ஸோ யார் கேட்டாலும் நம்ம தச்சு கொடுத்துடணும், கஸ்டமரை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூட நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பரவாயில்ல நான் தச்சு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. இப்போ இருக்கிற அதாவது வந்து இந்த சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா எப்போ வந்து மழை வரும், பவர் கட் ஆகும் அப்படின்றது வந்து மனசு ஒரு மாதிரி படபடன்னு இல்லை நம்ம ஆர்டர் வாங்கிட்டோன்னா ஐயோ மழை வந்துடுச்சுன்னா அவங்களுக்கு எப்படி கொடுக்குறது அப்படிலாம் சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் வந்து போய்கிட்டே இருக்குது. ஸோ அதையும் நம்ம வந்து மனசில் வச்சுக்கணும் தீபாவளி டைமில். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்லீவ் வந்து நான் தைக்க போகிறேன். இப்போ ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட அளவு வந்து எனக்கு கரெக்டாக ஆம்கோல் கிட்ட ஒரு 2 இன்ச்சஸ் பத்தலை. ஸோ அதனால் அதை வந்து நான் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு இவங்களோட அளவை கரெக்டாக அளந்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச்சஸ் அளவுக்கு நான் வந்து லைனிங்கை விட்டுட்டு மெயின் பீஸ் கூட அட்டாச் பண்ணுறேன். இப்படி நீங்கள் தைக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெம்மிங்கே பண்ண தேவையில்லை. இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்களேன். ரொம்ப ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து மேலே படிமான தையல் கூட போட தேவையில்லை. அது ஒரு சிலவங்களுக்கு அந்த படிமான தையல் ஹெம்மிங் போடுறவங்க ஹெம்மிங் தான் போடுவாங்க. அந்த படிமான தையல் போட்டு கொடுத்துக்கிறவங்களுக்கு ஒரு சிலவங்களுக்கு அது வந்து விருப்பப்பட மாட்டுது. அதுவே பார்டர் இருந்ததுன்னா தெரியாது. இந்த மாதிரி ப்ளைனாக ப்ளவுஸ் தைக்கும்போது அதுமாரி தையல் போட்டு கொடுக்கும்போது தனியாக அந்த தையல் தெரியுது. ஸோ அந்த தையல் தெரியாமல் இருக்கிறதுக்கான மெத்தட் தான் நான் உங்கள் கூட வந்து நான் இதை வந்து பண்ணுறேன். இப்போ வந்து தையல் தைச்சதுக்கு அப்புறமா அந்த 1 இன்ச்சு கூட லைனிங் கூடயே அந்த மார்க் பண்ணி ஒரு தையல் போட்டுக்குங்க. இப்போ நான் வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரியே நீங்களும் ஒரு தையல் போட்டுட்டு இப்படி வந்து ப்ளவுஸை வந்து லைனிங்கை வந்து அட்டாச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹெம்மிங் பண்ணுற வேலையே கிடையாது. இதே மெத்தடு கழுத்துலேயும் நம்ம செய்யலாம். அது எப்படி பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து எப்படி வந்து கழுத்துக்கிட்ட ஹெம்மிங் பண்ணாமல் எப்படி வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றது, அதாவது லைனிங் ப்ளவுஸ் தான் நான் சொல்கிறேன். மெயின் மெயின் 2x2 ப்ளவுஸ் நான் சொல்லவே இல்லை. அதுவே வந்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் ப்ளவுஸில் நம்ம ஹெம்மிங் பண்ணாமல் மேல் தையலும் போடாமல் எப்படி வந்துட்டு நம்ம ஹெம்மிங் பண்ண மாதிரியே ஒரு விஷயத்தை நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ ரைட் சைடு இருக்கிற ஸ்லீவை முடிச்சுட்டு இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிற ஸ்லீவ் அதே மெத்தட்லேயே நான் வந்து ஃபாலோ பண்ணி நானும் அந்த மெத்தட்லேயே இப்போ தைக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் இன்னொரு விஷயமும் இது கூட ஷேர் பண்ணுறேன். ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் மடிக்கிறதுக்கு எக்ஸஸாக எவ்வளோ துணி விட்டோம் அப்படின்னு சொல்கிறது கூட மறந்துடுவாங்க. ஸோ அது இல்லாமல் அவங்க மட்டும் லைனிங் மேலே வச்சு ஒரு 1/2 இன்ச்சுக்கு வச்சு திருப்பிடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கை வந்து எக்ஸஸாக இருக்கும். அச்சச்சோ கை நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஷோல்டர்லேருந்து நம்ம அந்த வளைச்சி கட் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க. இதில் நம்ம எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஒரு தடவை ரீசெக் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தைக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து
ஸ்லீவும் வந்து உங்களுக்கு கரெக்டான அளவாக இருக்கும். நம்ம ஆம்கோல் டெப்த் எடுத்திருக்கோம் இல்லையா, அதுவும் வந்து நம்மளுக்கு கரெக்டாக மீட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து மேல் தையலே போடவே இல்லை. இப்போ தச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நான் வந்து இந்த லைனிங்கும் மெயின் பீஸும் ஜாயிண்ட் ஆகிறது அந்த லைனிங்லேயே அந்த தையல் போயிடும். மெயின் பீஸில் அந்த தையல் வரவே வராது. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். மெயின் பீஸில் அந்த தையல் வரவே வராது. ப்ளவுஸை திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த 2 ஹெம்மிங் பண்ணுற தையல் வரும் இல்லையா, அது வந்து மடித்து தைச்சிருக்க மாதிரியே அந்த தையல் வந்து தெரியும் நம்மளுக்கு. ஸோ இது மாதிரி தான் வந்து நம்ம வந்து ஹெம்மிங் பண்ணாமல் ப்ளவுஸை வந்து இது மாதிரி ஸ்டிச் பண்ணி தைக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தீபாவளி ஆர்டரை நம்ம வந்து ஈஸியாக எப்படி வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கூட நான் வந்து டைம் சேவிங்காக வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த இப்போ ஃபுல்லாக ஸ்லீவ் அட்டாச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதுமாரி உள்வெட்டும் எடுத்துகிட்டு தையல் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இதோட ஃபினிஷிங் வீடியோவாக நெக்ஸ்ட் ப்ளவுஸில் வேறு ஒரு கலரில் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். சேம் கலரில் இல்லாமல் அடுத்த கலரில் நம்ம போடும்போது உங்களுக்கு இன்னமும் ஈஸியாக புரியும். இது வரைக்கும் ஸ்லீவ் வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் பட்டனோ இல்லை ஒரு இமேஜில் ஸ்மைலோ எனக்கு வந்து அனுப்பிவிடுங்க. தேங்க்யூ. மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னொரு விஷயம் மறக்காமல் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். என்னோடய வாட்ஸ்அப் சேனலை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதில் கூட நீங்கள் வந்து லிங்க் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே ஆன்லைனில் வர கட்டிங் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.